உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமா தெரியும். பட் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட கான்ஃபிடென்ஸ் தான். தேங்க்யூ. அவர்கிட்ட பிடிச்ச ரொம்ப ஏன்னா கேட்டேன், என்ன மச்சான் இந்த பொங்கலுக்கு எப்போ படம் ரிலீஸ் கேட்டேன். பொங்கலுக்கு மச்சான் இது 3 months முன்னாடி சொன்னார். இப்போ நான் வந்து ஏன்னா நிறைய பெரிய படம்லாம் வருது, பரவாயில்லையா எவனா இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்னாரு. ஸோ அது வந்து ரொம்ப இன்னைக்கு பாருங்க, பொங்கல் ரிலீஸ் சொல்லிட்டு எல்லாம் வேஸ்ட் கட்டிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே ரெடி ஆகிட்டாங்க, மாற்றமே கிடையாது. அதே மாதிரி ஹன்சிகா ஆக்சுவலாக மீகாமன் படம் ஷூட் பண்ணும்போது தான் இந்த படம் கமிட் பண்ணாங்க. கமெண்ட் பண்ணி கேட்டேன், இந்த ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க, இந்த மாதிரி டூயிங் அ மூவி வித் யுவர் ஃப்ரெண்ட் விஷால் அப்படின்னா. ஓகே சூப்பர். என்ன படம் பேர் என்ன கேட்டேன். அம்பாலா அப்படின்னா. அம்பாலா நான் கூட ரொம்ப யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது அம்பாலா ஏதோ ஊர் பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷால் கால் பண்ணி கேட்டேன், என்ன மச்சான் படம் டைட்டில் என்ன, ஆம்பளை மச்சான் அப்படின்னா. ஓ அதுதான் வந்து அம்பாலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட இதுதான் வந்து 5 வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து 5 வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டெடிகேஷன், அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் தான் ஷீஸ் கம் அப் சோ வெல். அண்ட் சுந்தர் சாரோட ஆக்சுவலாக போன படம் எம்ஜிஆரில் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாங்க. ஸோ அவங்க சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் இந்த படத்தில் எதுவும் கேரக்டர் ஒன்றுமே இல்லையா, போன படத்தை நடிச்சதே இன்னும் ரிலீஸ் ஆகல விட்றா அப்படின்னாரு. சரி இது ரிலீஸ் ஆகி அடுத்த படத்தில் தான் வந்து சான்ஸ் கேட்கணும். உண்மையிலே விஷால் வந்து வெரி ஹாப்பி வித் மியூசிக். ஏன்னா எனக்கு கால் பண்ணி வந்து நீங்கள் கால் பண்ணி உன்னோட அடுத்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இல்லை ஹிப்ஹாப் தாளம் வந்து செம்மையாக போடுறாரு, வெரி ஹாப்பி மச்சி, அடுத்த படத்தில் கண்டிப்பாக நீ அவனை தான் சைன் பண்ணோம், செம்மையாக கலக்கிட்டு இருக்கான்னு வெரி ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக சொன்னார். வெரி ஹாப்பி ஃபார் யூ பிரதர், ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி இந்த படம் வந்து ஐ எம் ஷுர் பொங்கலுக்கு பெரிய படமாக இருக்கும், பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.